வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. ஸோ ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரி சீரீஸில் நம்ம 9 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 10th கிளாஸ் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் ஐடென்டிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ அப்படியே நம்ம கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கொசிகன் தீட்டா வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது கொசிகன் காட்டுக்கு ரிலேட்டடான ஐடென்டிட்டிஸ் நமக்கு தெரியும். அது வந்து தேர்ட் செட்டில் வரும். ஸோ என்ன ஐடென்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், பிரேக் பண்ணுறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கு. ஸோ இதை நான் பிரேக் பண்ணும்போது கொசிகன் தீட்டா கொசிகன் தீட்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எப்படி எழுதிக்கலாம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எழுதிடும். ஸோ இதே மாதிரி மெத்தட் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி, ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டாவோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா 1 பை கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா கொசிகன் பிளஸ் காட் வந்து கொசிகன் மைனஸ் காட்டோட இன்வர்ஸ், அல்லது இப்படி கூட எழுதிக்கலாம், கொசிகன் மைனஸ் காட் வந்து 1 பை கொசிகன் பிளஸ் காட், இப்படி கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இதுல இருந்து ஃபைனலா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டாவோட வேல்யூ வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் கொசிகன் தீட்டா மைனஸ் காட் தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 பை ஏவா இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ், ஒருவேளை கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டாவோட வேல்யூ வந்து ஏ கொடுத்தாங்கன்னா கொசிகன் மைனஸ் காட்டை 1 பை ஏன்னு எழுதுறோம்ல, இது அப்படியே மாற்றி கூட எழுதலாம். இன்னொரு ரிசல்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இஃப் கொசைக் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு ஏன்னு இருந்ததுன்னா கொசைக் தீட்டா பிளஸ் காட் தீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு 1 பை ஏன்னு இருக்கும். இப்போ நமக்கு கொடுக்குற கொஸ்டின்ல வந்து கொசைக் பிளஸ் காட்டோ கொசைக் மைனஸ் காட்டோ ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து நம்ம ஈஸியாக கொசைக் மைனஸ் காட்டு இல்லைன்னா கொசைக் பிளஸ் காட்டு அதுக்கு அதோட இன்வர்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன கண்டுபிடிச்சலாம்னா கொசைக் தீட்டா மைனஸ் காட் தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அது என்னவா இருக்கும்னா 1 பை 5 இருக்கும். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு மைனஸ் ப்ளஸ் காட் தீட்டா கேன்சல் ஆகிடும். எனக்கு கொசிகன் தீட்டா 2 இருக்கிறதுனால 2 கொசைக் தீட்டா ஈக்குவல் டு எனக்கு இந்த பக்கம் 5 ப்ளஸ் 1 பை 5ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணல, அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்தே நான் வந்து என்ன பண்ணலாம், கொசைக் தீட்டா ஈக்குவல் டு இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா 1 பை 2ன்னு ஆகிடும். ப்ராக்கெட்குள்ளே 5 ப்ளஸ் 1 பை 5 இருக்கும். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் நமக்கு கொசைக் தீட்டா கேட்டிருக்காங்க. ஒருவேளை காட் தீட்டா கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண இல்லையா, நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொசிகன் கேன்சல் ஆகிடும், உங்களுக்கு காட் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த கொசிகன் பிளஸ் காட்டு இல்லைனா கொசிகன் மைனஸ் காட் கொடுத்துட்டு கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடல் இது, பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, tan பிளஸ் காட் ஈக்குவல் டு 4ன்னு இருக்கு. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan ஸ்கொயர் பிளஸ் காட் ஸ்கொயர். இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதில் ஐடென்டிட்டிலாம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேனு காட்டு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ், அப்படிதானே? டேனு காட்டு ரெண்டுமே என்னது, ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம அல்ஜிப்ரால எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கேட்டாங்கன்னா நம்ம அது ஷார்ட்கட் என்ன படிச்சிருப்போம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல அதே தான். இங்கே பாருங்க, எக்ஸோட இன்வர்ஸ் 1 பை எக்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏவான். அப்போ எக்ஸோட ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஏ ஸ்கொயர் பை 2 வரும். இது அப்படியே இது கூட ரிலேட் பண்ணுங்களா. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு, tan தீட்டா இருக்கு. காட் தீட்டாவை எப்படி எழுதிக்கலாம், 1 பை tan தீட்டான்னு எழுதிக்கலாம். இதோட வேல்யூ எனக்கு என்னவா, 4. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, tan ஸ்கொயர் தீட்டா காட் ஸ்கொயர் தீட்டானா அது என்னது 1 பை
tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்குன்னா சேம் ப்ரொசீஜர் தான். இந்த அல்ஜிப்ரால எக்ஸுக்கு பதிலாக இங்கே tan தீட்டா இருக்கு. மற்றபடி ஒரு வேல்யூ அதோட இன்வர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ நமக்கு ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டோட ஸ்கொயரோட சம் வந்து நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூங்கிற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். இப்போ அதே ஏ ஸ்கொயர் மைனஸ் டூவை நான் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் மைனஸ் டூ, ஸோ 16 மைனஸ் டூ, ஆன்சர் இஸ் 14. ஓகேவா? ஸோ இது அல்ஜிப்ரால யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ அப்படின்னா நான் அதை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகே, 1 மினிட். அது ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன நடக்கும்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி ஈக்குவல் டு என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பிளஸ் டூ அங்கே போச்சுதுன்னா மைனஸ் டூவாக மாறிடும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ. இதுதான் நம்ம வந்து ஃபைனலாக ஃபார்முலா மாதிரி படிச்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ சேம் ப்ரொசீஜர் எக்ஸ் பிளஸ் 1/x தான் இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எனக்கு டேனும் காட்டும் கொடுத்ததுனால கிளியரா? இப்போ இதே மாதிரி கொஸ்டினை வந்து எனக்கு சைனும் கொசிகெண்டும் கொடுத்து கேட்டாலோ அல்லது சீக்கெண்ட்டும் காசும் கொடுத்து கேட்டாலோ இதே தான். புரியுதா? இங்கே டேனோட இன்வர்ஸ் காட்டுங்கிறதுனால டேன் பிளஸ் காட் கொடுத்த மாதிரி சைன் கொசிகென் காஸ் சீக்கெண்ட் கொடுத்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணணும். கிளியரா? புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த வேல்யூ ஆஃப் sin 18 is given as √5 minus 1/4. Using this value, find the value of cos 18. sin 18 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? cos 18 கேட்குறாங்க. இது நீங்கள் த்ரூ ஐடென்டிட்டி வழியாகவும் பண்ணலாம் அல்லது டயக்ராம் போட்டும் பண்ணலாம். இப்போ கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து த்ரூ ஐடென்டிட்டி பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பாருங்க, சைன் கொடுத்து காசு கேட்குறாங்களா? அப்போ சைனையும் காசையும் வச்ச மாதிரி ஐடென்டிட்டி என்ன இருக்குன்னா cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்ன? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ எனக்கு காஸ் ஸ்கொயர் 18 வேணும்னு வச்சுக்கோங்களேன். காஸ் ஸ்கொயர் 18 எனக்கு என்ன வேணும்? காஸ் 18 தானே வேணும். இப்போ எனக்கு காஸ் தீட்டா போல 18 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ 1 மைனஸ் இங்கே என்னது? சைன் ஸ்கொயர் 18. இப்போ எனக்கு காஸ் 18 வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? ரூட் பண்ணிக்க வேண்டியதான். ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் 18. இப்போ எனக்கு காஸ் 18 டிகிரி வேணும்னா என்ன பண்ணிக்கணும்? இங்கே புரியுது என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டால சிம்பிளிஃபை பண்ணி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு. எனக்கு காஸ் 18 வேணா அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன் பாருங்க. ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் 18ஓட வேல்யூ என்ன? சைன் 18 வேல்யூ என்ன? √5 மைனஸ் 1/4. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால √5 மைனஸ் 1/4. ஸோ ஹோல் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும்? ரூட் அப்படியே தான் இருக்கும். எனக்கு வந்து 1 மைனஸ் எனக்கு நான் இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா √5 மைனஸ் 1 போய் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab டிவைடட் பை 4 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 60 இப்படி வந்துடும். அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. ரூட் ஆஃப் 1 மைனஸ் 5 பிளஸ் 1 என்ன? 6 மைனஸ் 2 √5 டிவைடட் பை 60. புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணிக்கலாம்? 16 எல்சிஎம்மாக எடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு இங்கே எப்படி மாறிடும்? 16 மைனஸ் 6 ப்ளஸ் 2√5. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது பாருங்க. ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் 2√5 டிவைடட் பை 60. ஓகேவா? இப்போ நீங்கள் ரூட் எடுக்கும்போது நியூமரேட்டருக்கு ரூட் எடுக்க முடியாது. அதனால் 10 ப்ளஸ் 2√5 மட்டும் ரூட்குள்ளே போட்டுட்டு டிவைடட் பை அந்த 16க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னா ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் 2√5 டிவைடட் பை 4. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து நான் ஐடென்டிட்டி வச்சு சால்வ் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் படிச்சிருப்போம். பேசிக்காக பார்க்கும்போது என்ன மாதிரி படிச்சிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோமா? ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுவோம். ஸோ இது 90 டிகிரி. இதில் எதை தீட்டான்னு எடுப்போம் இல்லையா? அதை வந்து 18 டிகிரின்னு எடுத்துப்போம். ஏன்னா இங்கே வந்து தீட்டா கொடுக்கல, சைன் 18 டிகிரி தானே கொடுத்தோம். அப்போ சைனை நம்ம எப்படி எழுதுவோம்? ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா √5 மைனஸ் 1 டிவைடட் பை 4ன்னு இருக்கு. அப்போ மேலே இருக்கிற இந்த √5 மைனஸ் 1ங்கிறது ஆப்போசிட் சைடு, 4ங்கிறது என்ன இருக்கும்? ஹைப்போடெனியஸாக இருக்கும். நான் ஆப்போசிட்டில் வந்து √5 மைனஸ் 1 எழுதணும். ஹைப்போடெனியஸில் என்ன எழுதிக்கிறேன்? 4 எழுதிக்கிறேன்.
இப்போ எனக்கு என்ன தெரில, அட்ஜசன்ட் சைடு தெரில. ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் சைடு தெரில, அதுதான் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அந்த அட்ஜசன்ட் சைடை. ஸோ அட்ஜசன்ட் சைடை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அட்ஜசன்ட் சைடை கண்டுபிடிச்சிட்டோன்னா நான் காசு எழுத முடியும். எப்படி எழுதுவோம் நம்ம? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோமா? ஆப்போசிட் ஸ்கொயர் என்ன? √5 - 1 √5 - 1 the whole square plus x square equal to 4 square. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக x ஈக்குவல் என்ன தெரியுமா கிடைக்கும்? √10 plus 2 √5ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சைடு வந்து எனக்கு என்னது? √10 plus 2 √5. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? cos 18 டிகிரி என்னவா இருக்கும்? அட்ஜசன்ட் பை ஹைப்போடெனிஸா? இப்போ √10 plus 2 √5 டிவைடட் பை 4. இப்படி போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். புரியுதா? நீங்கள் த்ரூ ஐடென்டிட்டி பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? த்ரூ ஐடென்டிட்டி பண்ணாலும் ஓகே தான், அல்லது இந்த மாதிரி டயக்ராம் யூஸ் பண்ணினாலும் இந்த கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1 plus sin t divided by 4 minus 4 sin t minus 1 minus sin t divided by 4 plus 4 sin t. ஓகே, எப்படினாலும் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ரொம்ப லென்த்தாக இருக்குது, பெருசாக இருக்குலாம் பார்க்கக்கூடாது. எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? பெண்ணை வச்சு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள் ஆகிடும். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, என்ன கொடுத்துருக்குறாங்க? மேலே 1 plus sin t. இதை நான் ஒன்றும் பண்ணலை. கீழே டினாமினேட்டரில் 4 காமனாக வெளியே எடுத்துறேன். எனக்கு என்ன இருக்கும்? 1 minus sin t இருக்குமா? மைனஸ், அடுத்து பாருங்க 1 minus sin t டிவைடட் பை இங்கே என்ன பண்ணிடலாம்? 4 காமனாக வெளியே எடுத்துட்டா 1 plus sin t. கிளியரா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன நடக்க போகுது அப்படின்னா, எனக்கு பாருங்க இதுல இருந்து 1/4 வெளியே எடுத்துறேன். 1/4 வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன மட்டும் இருக்கும்? 1 plus sin t by 1 minus sin t minus 1 minus sin t by 1 plus sin t. பெரிய பிராக்கெட் ஒன்று போட்டுட்டு, ஸோ எல்சிஎம்மா என்ன எடுத்துடலாம்னா 1 minus sin t 1 plus sin t எல்சிஎம்மா எடுத்துறேன். இப்போ எனக்கு இங்கே வந்து 1 minus sin t இருக்கிறனால நான் மேலே 1 plus sin t மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலே எனக்கு எப்படி ஆகிடும்னா 1 plus sin t ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி இங்கே 1 minus sin t the whole square. ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து பாருங்க 1/4. எனக்கு டினாமினேட்டரில் a minus b into a plus b. அப்போ இது என்னது? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கு. அப்போ டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீன்னு இருக்கும். ஸோ 1 ஸ்கொயர் 1 அப்படி எழுதியாச்சு. மேலே பாருங்க a plus b the whole square ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் இது a minus b the whole square ஃபார்முலா. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1/4 அப்படியே இருக்கட்டும். எனக்கு மேலே பாருங்க, மேலே இந்த 1 இருக்கு. ஸோ இந்த 1 -1 கேன்சல் ஆகிடும். இந்த சைன் ஸ்கொயர் டி இங்கே வெளியே மைனஸ் இருக்குல்ல, அது உள்ளே போகும்போது மைனஸ் ஆகிடும். மைனஸ் சைன் ஸ்கொயர் டி கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு மேலே என்ன இருக்குன்னா ப்ளஸ் 2 sin t இருக்கு. இங்கே மைனஸ் மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 2 sin t ப்ளஸ் 2 sin t. அப்போ எனக்கு மேலே என்ன இருக்குன்னா 4 sin t மேலே இருக்கும். கீழே 1 minus sin ஸ்கொயர் டி எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாம். கிளியரா? இப்போ இந்த 4ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குன்னா sin t டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டின்னு இருக்கு. sin t டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் டின்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஆப்ஷனுக்கு ஏற்றாப்புல பிரித்து எழுதுறேன். ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, tan சீக்கெண்ட் மல்டிப்ளிகேஷன் வர மாதிரி இருக்கும், மைனஸ் வர மாதிரி இருக்கு. ஸோ இதில் மைனஸ் வர மாதிரி வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான். இப்போ கீழே டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கிறேன், காஸ் ஸ்கொயர் டியை காஸ் டி இன்டூ காஸ் டின்னு போட்டுக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த சைன் பை காசை மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கலாம், tan t போட்டுக்கலாம். அடுத்து 1 காசு இருக்குது, அதை எப்படி எழுதிக்கலாம், சீக்கெண்ட் t போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ ஆப்ஷன் பி கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து tan t சீக்கெண்ட் t. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. tan theta plus secant theta minus 1 divided by tan theta minus secant theta plus 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ இதிலிருந்து நமக்கு வந்து இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின், 2022 சிஜிஎல் மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ என்னால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து ஃபுல்லாக டேனும் சீக்கெண்ட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ டேனும் சீக்கெண்ட்டும் தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா tan + சீக்கெண்ட் -1 இருக்குது. கீழே tan - சீக்கெண்ட் +1 இருக்குது. இதை என்ன மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா, கவனிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில்
ஓகேவா? நியூமரேட்டரில் அந்த tan ப்ளஸ் சீக்கண்ட் இருக்கா? tan தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா இருக்கு. மைனஸ் இந்த 1 இருக்கு இல்லையா? இந்த 1க்கு பதிலாக டேனும் சீக்கண்டும் வச்ச ஐடென்டிட்டி என்ன இருக்கு நமக்கு? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். புரியுதா? ஏன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா 1. இந்த மைனஸ் 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்? சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஓகே, டினாமினேட்டர் பாருங்க. டினாமினேட்டரை வந்து நான் எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். tan தீட்டா மைனஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னா, எனக்கு இங்கே இருக்கா சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் இருக்கா? இது எப்படி எழுதிக்கலாம்? சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இன்டூ சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு எழுதிக்கலாமா? என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதா? இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. இது எப்படி எழுதிக்கலாம்? a ப்ளஸ் b இன்டூ a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். அப்போ எனக்கு பாருங்க, இங்கே வந்து tan ப்ளஸ் சீக்கண்ட் இருக்கு, மைனஸ் இப்படி இருக்கும் tan ப்ளஸ் சீக்கண்ட் இன்டூ tan மைனஸ் சீக்கண்ட். இப்போ இதுல இருந்து இந்த டேர்ம்லையும் இந்த டேர்ம்லையும் இருந்து என்ன காமனா இருக்குன்னா tan ப்ளஸ் சீக்கண்ட் காமனா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? tan தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டாவை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இப்போ இந்த டேர்மில் ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால 1 மைனஸ் இங்கே என்ன இருக்கும்? இந்த டேர்ம் இது போயிடுச்சு. சீக்கண்ட் ப்ளஸ் tan நான் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன மட்டும் இருக்கும்? சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா இருக்கும். புரிஞ்சுதா? சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா இருக்கு. டினாமினேட்டர் நான் எதுவுமே பண்ணல. டினாமினேட்டர் என்ன தான் இருக்க போகுது? tan தீட்டா மைனஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் 1. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, tan தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா இது காமனாக எடுத்தது அப்படியே இருக்கட்டும். எனக்கு ப்ராக்கெட்குள்ள என்ன இருக்கு? 1 மைனஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா டிவைடட் பை tan தீட்டா மைனஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ எனக்கு நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் பாருங்களேன், மேலே என்ன இருக்குது? 1 ப்ளஸ் tan தீட்டா மைனஸ் சீக்கண்ட் தீட்டா. அதாவது இதை வந்து இங்கே இது ரெண்டும் சேம் தான். இதையும் இது ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி சேம்? இங்கே பாருங்க, 1 இருக்கு, 1 மைனஸ் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே 1 இருக்குது, மைனஸ் சீக்கண்ட் தீட்டா இருக்குது, ப்ளஸ் tan தீட்டா இருக்குது. இது அப்படியே ஷஃபிள் ஆகிருக்கு. மற்றபடி இது ரெண்டும் சேம் டேர்ம் தான். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு ஃபைனலாக என்ன மட்டும் கிடச்சிருக்கு? இங்கே பாருங்க, இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும், tan தீட்டா ப்ளஸ் சீக்கண்ட் தீட்டா. பட் ஆனால் ஆப்ஷனில் அப்படி இல்லை, சைன் காசு வச்ச மாதிரி இருக்கு. அதனால் நான் tan எப்படி எழுதிக்கிறேன்? சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறேன். சீக்கண்ட்டை 1 பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. கிளியரா? 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, டயர் 2ல கேட்ட கொஸ்டின். ஸோ நமக்கு வந்து கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து எந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதுக்கு என்ன மாதிரி நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் கரெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு, இதுக்கு இதுதான் மெத்தடுன்னு இல்லை, இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் மெத்தட் இருக்கும். எப்படின்னா, ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளாக ஆன்சர் வரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக சைன் எல்லாத்தையும் மாற்றி நீங்கள் சால்வ் பண்ணுங்க. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? இதை நீங்கள் சைன் பை காசு 1 பை காசு அப்படி கூட பண்ணிட்டு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் வேறு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் 1 ப்ளஸ் சைன் பை காஸ். 1 ப்ளஸ் சைன் பை காஸ். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the value of 1 minus cot theta divided by 1 minus tan theta the whole square minus 1. இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம எப்படி ட்ரை பண்ணலாமா? பாருங்க, 1 minus cot theta divided by கீழே 1 minus tan இருக்கு, அது என்ன பண்ணிக்கலாம்? 1 by 1 minus cot thetaன்னு எழுதிக்கலாம். ஸோ மேலே ஹோல் ஸ்கொயர் இருக்கு, மைனஸ் 1 ஈக்குவல் டு, இப்போ இதில் வந்து எனக்கு மேலே 1 மைனஸ் காட் தீட்டா இன்னும் பண்ண முடியாது. கீழே டினாமினேட்டரில் இது எப்படி எழுதிக்கலாம்? காட் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை காட் தீட்டா. எல்லாத்துக்கும் மேலே ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 மைனஸ் காட் தீட்டா, இந்த டினாமினேட்டர் இருக்கிற காட் தீட்டாவை மேலே கொண்டு போயிடலாம், இன்டூ காட் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா மைனஸ் 1 இருக்குல்ல, அதை மைனஸை வெளியே எடுத்தா 1 மைனஸ் காட் தீட்டா. இதுக்கு மேலே பவர் 2 மைனஸ் 1. ஓகேவா?
ஸோ அப்போ 1 மைனஸ் காட் தீட்டா 1 மைனஸ் காட் தீட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, காட் தீட்டா இருக்குது. அப்போ இது மைனஸ் காட் தீட்டா ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா -1. காட் ஸ்கொயர் தீட்டா -1ஓட வேல்யூ என்ன? ஓகே, இதுக்கு மேலே இது சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. நமக்கு ஆப்ஷன் சிலேயே என்ன கொடுத்துருக்காங்க? காட் ஸ்கொயர் தீட்டா -1 கொடுத்துருக்காங்க. ஸோ முடிச்சிடலாம். இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு காட் ஸ்கொயர் தீட்டா -1 கிடைக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the value of 1 plus root of cot theta plus cos theta divided by cot theta minus cos theta. இப்போ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான். இது வந்து நம்ம நார்மலாக சால்வ் பண்ணோம்னா, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிகனாமெட்ரியில் நான் சொன்னேன், டேபிள் படிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம படித்து வச்சிட்டோம் அப்படின்னா, அது எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம அதை அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். எனக்கு மேலே 1 + sin θ இருக்குது, கீழே 1 - sin θ இருக்குது. நார்மலாக அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? காஞ்சுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். அது என்ன காஞ்சுகேட்டு? நம்ம ஆல்ரெடி பண்ணது தான், நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்கள். மேலே வந்து 1 + sin இருக்குது, கீழே வந்து 1 - sin இருக்குது. அப்போ கீழே டினாமினேட்டரில் என்ன இருக்குதோ அதுக்கு மிடில் இருக்கக்கூடிய சைனை மாற்றி எழுது. இப்போ 1 - sin θ டினாமினேட்டரில் இருக்கா? அதோட காஞ்சுகேட் என்னன்னா 1 + sin θ தான் 1 - sin θவோட காஞ்சுகேட். அப்போ 1 + sin θவால் நான் என்ன பண்ணுறேன்? மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறதுனால எனக்கு எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து மாற போகிறது இல்லை. ஓகேவா? இப்போ எனக்கு மேலே எப்படி வந்துடும்? ரூட் போட்டுட்டு மேலே வந்து எனக்கு எப்படி இருக்கும்? 1 + sin θ 1 + sin θவா? இது 1 + sin θ ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாமா? டினாமினேட்டரில் பாருங்கள், a - b × a + b. அப்போ என்ன ஃபார்மெட்டில் வந்துடும்? a² - b². அப்போ 1 - sin square θன்னு வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பு 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1 - sin square θ எப்படி எழுதிக்கலாம்? cos ஸ்கொயர் θன்னு எழுதிக்கலாமா? இப்போ எனக்கு மேலே ரூட் இருக்குது, நியூமரேட்டர்லையும் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டர்லையும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரூட் கேன்சல் ஆகி ஃபைனலாக ஆன்சர் எப்படி வருது? 1 - sin θ டிவைடட் பை 1 + sin θ டிவைடட் பை cos θ. எதோட வேல்யூ? இந்த ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θவோட வேல்யூ தான் என்னது? 1 + sin by cos. இது இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ண எப்படி எழுதலாம்? பாருங்க, இந்த 1 cos θன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் sin θ பை cos θன்னு எழுதிக்கலாம். 1 cosனா என்ன? secant θ. sin by cosனா என்ன? tan θ. ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன தெரியுது அப்படின்னா, ரூட் ஆஃப் 1 + sin by 1 - sinோட வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? secant θ ப்ளஸ் tan θன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல இருந்து முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் எழுதுறேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே படிச்சு வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்னன்னா, ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ இப்படி இருந்ததுன்னா அதோட வேல்யூ வந்து secant θ ப்ளஸ் tan θ. இதான் இங்கே நம்ம பார்த்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி சிமிலர்லி ரூட் ஆஃப் 1 - sin டிவைடட் பை 1 + sin இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே தான் அப்படியே சைன் மாறிடும். secant θ மைனஸ் tan θன்னு இருக்கும். ஓகேவா? இது செகண்ட் ரிசல்ட். ஒருவேளை இங்கே சைனுக்கு பதிலாக காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1 + cos θ டிவைடட் பை 1 - cos θ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரிசல்ட் வந்து cosecant θ ப்ளஸ் cot θ இப்படி கிடைக்கும். ஃபோர்த்து இது 1 - cos θ டிவைடட் பை 1 + cos θ இப்படி இருந்ததுன்னா அது என்னது? cosecant θ மைனஸ் cot θ. கிளியரா? இது ஃபோருமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படித்து வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த கொஸ்டினை சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? இது ஃபோருமே நீங்கள் படித்து வச்சுக்கணும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. இந்த கொஸ்டினுக்கு இல்லை, இது மாதிரி கேட்கப்பட்ட கொஸ்டின். இப்போ இதே நம்ம கொஸ்டினில் கொடுத்து கேட்டாங்கன்னா டேரெக்டாக படித்து வச்சிருந்தீங்கன்னா இதை டக்குன்னு ஆன்சரில் டிக் பண்ணிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நான் இதை எரேஸ் பண்ண போகிறேன். ஓகே.
இப்போ கொஷின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஷினை சிம்பிளிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, கொஷினில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 1 + ரூட் ஆஃப் அப்படி போடுவோமா? என்ன வரும்? cos θ பை sin θ ப்ளஸ் cos θ. ஸோ நான் சிம்பிளாக எழுதுறேன். cos θ பை sin θ மைனஸ் cos θ. அடுத்த ஸ்டெப்பில் 1 + ரூட் ஆஃப். இதுலேருந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, மேலே cos θவை காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா, இல்லை எப்படி எழுதுவோம்? cos θ ப்ளஸ் ஒரு நிமிஷம், cos θவை காமனாகவே எடுத்துடலாம். cos θவை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கும் இந்த இடத்துல? 1/sin + 1ன்னு இருக்கும். இந்த மாதிரி டெனாமினேட்டர்லையும் cos θ வெளியே எடுத்துட்டா 1/sin -1ன்னு இருக்கும். ஸோ cos θ கேன்சல் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 + ரூட் ஆஃப், இங்கே 1/s + 1 இருக்கா? அப்போ அது வந்து 1 + s பை sin எழுதிக்கலாம். இங்கே 1 - s பை sin எழுதிக்கலாம். கிளியரா? 1/s. இப்போ இதில் என்ன ஆகிடுதுன்னா சைனு கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு ஃபைனலாக எக்ஸ்பிரஷன் எப்படி வருது பாருங்கள். 1/ரூட் ஆஃப் 1 + sin θ டிவைடட் பை 1 - sin θ. இந்த இருக்கா? 1 + sin θ பை 1 - sin θ. ஸோ இதை நம்ம படித்து வச்சுருந்தோம்னா டக்குன்னு இது ஃபர்தராக நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்ல. டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிடலாம். 1 + sin ரூட் ஆஃப் 1 + sin பை 1 - sin எப்படி எழுதலாம்? 1 + secant θ 1 + secant θ ப்ளஸ் tan θ. ஸோ ஆன்சர் இஸ் 1 + secant θ ப்ளஸ் tan θ. ஸோ ஆப்ஷன் டி. கிளியராக புரிஞ்சுதா? ஓகே.